Hi students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம கொஷின் வேர்ட்ஸ்லாம் இப்போ கற்றுக்கிட்டோம் இல்லையா, அது சம்பந்தமாக ஒரு ஸ்டோரி படிக்கலாம். It was a bright morning. Ria and Dia were walking to school. Dia said, I cannot find my book. Ria replied, where did you keep it? Dia looked here and there. They continued to school. Ria asked, when did you see it last? Dia said, I saw it yesterday after lunch. Ria asked, could it be in your bag? Dia looked inside but did not find it. At school, their teacher asked, what are you searching for? Dia replied, my book. The teacher smiled and said, who has this book? A child answered, I have it. Dia said, thank you. ஓகே, இதில் இருக்கிற புது வார்த்தைகள்லாம் பார்க்கலாம். பிரைட் அப்படின்னாக்கா பிரகாசமான, இல்லை நம்ம பளிச்சுன்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அர்த்தம். நல்ல காத்தால இது பளிச்சுன்னு இருந்தது அப்படின்ற அர்த்தத்தில் வரும் பிரைட். அப்புறம் இங்கே லாஸ்ட்னு ஒரு வார்த்தை. லாஸ்ட்லாம் நம்ம என்ன முன்னாடி பார்த்துருக்கோம்னா லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் வீக், என்ன போனேன் அப்படின்ற அர்த்தத்தில் பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல லாஸ்ட் எப்படி வந்திருக்குனாக்க கடைசியா அப்படின்ற அர்த்தமும் இருக்கு லாஸ்ட்டுக்கு. அது அப்படியா இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, கடைசியா. அப்புறம் ஸ்மைல்டு. ஸ்மைல்டுனாக்கா, ஸ்மைல்னா சிரிக்கிறது, நம்ம புன்னகை சிந்தருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த மாதிரி சிரிக்கிறதுக்கு ஸ்மைல்னு பேர். அது ஒரு வெர்பு, அதனால இது பாஸ்ட் டென்ஸ்ல வரதுனால ஸ்மைல்டு அப்படின்னு சொல்லுங்க. ஹேஸ்னு ஒரு வார்த்தை இங்கே புதுசாக பார்க்குறோம். ஹேவ்னு ஒரு வேர்டு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஹேவ்னா இருக்கு, என்கிட்ட இருக்கு அப்படின்ற அர்த்தத்தில் வரும். நம்ம இது படிக்கும்போது வி ஹேவ், ஓகே அப்படின்லாம் ஐ ஹேவ், வி ஹேவ்லாம் படிச்சிருக்கோம். அதே போல் ஐ ஆம், யூ ஆர் அப்படின்னு படிக்கும்போது நம்ம ஹி ஈஸ், ஷி ஈஸ்னு படித்தோம் இல்லையா, அதே போல் ஐ, யூ, வி, தேக்கெல்லாம் ஹேவ். ஹி, ஷி, இல்லை யாராவது ரம்யா ஹேஸ் இட் அப்படின்ற மாதிரி சொன்னாக்க அப்போ ஹேஸ். ஹி, ஷி, இல்லை ஏதோ ஒரு பேருக்கோ பொருளோ அது சம்மந்தமாக பேசணும்னாக்கா அப்போ ஹேஸ் வரும். இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ வீடியோவை பாஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுதுன்றதை யோசிச்சுட்டு வீடியோ ப்ளே பண்ணுங்க. நான் தமிழ் அர்த்தம் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் தமிழில் அர்த்தம் சொல்ல போகிறேன். அது ஒரு பிரகாசமான காலை பொழுது. ரியாவும் தியாவும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. தியா சொன்னா, என்னால என்னோட புஸ்தகத்தை கண்டுபிடிக்க முடியல. ரியா சொன்னா, எங்க வச்ச? தியா இங்கேயும் அங்கேயும் பார்த்தா. அவங்க அப்படியே ஸ்கூலுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. அதாவது ஆல்ரெடி நடந்துட்டு இருந்தாங்க, அப்படியே இன்னும் கண்டினியூ பண்றாங்க திருப்பி ஸ்கூல் இது நடக்கிறதுக்கு. ரியா கேட்டா, கடைசியா கடைசியா எங்க பார்த்த? தியா சொன்னா, அதை நான் நேத்தி லஞ்ச் அப்புறம் பார்த்தேன். தியா கேட்டா, அப்போ பேக்ல இருக்குமா? தியா அவளோட பேகுக்கு உள்ள திருப்பியும் பார்த்தா, ஆனா அவளால கண்டுபிடிக்க முடியல. ஸ்கூல்ல டீச்சர் கேட்டாங்க, என்ன தேடிக்கிட்டு இருக்க? தியா சொன்னா, என்னோட புஸ்தகத்தை. டீச்சர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, யாருக்கிட்ட இந்த புக்கு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஒரு குழந்தை சொல்லிட்டு, என்கிட்ட இருக்கு அப்படின்னு. தியா ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னான். உங்களுக்கும் இதே அர்த்தம் புரிஞ்சிருந்ததுனாக்கா வெரி குட். திருப்பியும் இது பல முறை கேளுங்க, கேட்க தான்
மனசுல பதியும். இந்த ஹேஸ்ன்றது புது வார்த்தை, இதையும் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்துக்கணும். திருப்பியும் சொல்றேன், ஹீ, ஷீ, இல்லை யாராவது ஒரு ஆளு, இல்லை ஹூ, அந்த மாதிரியான கேள்வி வார்த்தைக்கு பக்கத்துல ஹேஸ் வரணும். ஹூ ஹேவ் இட்னு கேட்க முடியாது, ஹூ ஹேஸ் இட்னு தான் கேட்கணும். ரம்யா ஹேஸ் இட், இல்லை அருண் ஹேஸ் இட், தியா ஹேஸ் இட் அப்படி சொல்லணும். ஹீ, ஷீ, இல்லை ஆள், அவங்களுக்கு பக்கத்துல ஹேஸ் வரணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.